இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஆசீர்வாதமான நாளிலும் நாம் ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து நாம் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம். ஒரு முக்கியமான வாக்குத்தத்தத்தையும் நாம் சிந்திக்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக நான் ஒரு 2 கேள்விகளை உங்கள் மத்தியிலே நாம் வைக்கிறேன். உங்கள் சிந்தனைக்காக அந்த 2 கேள்விகளை வைக்கிறேன். முதலாவது கேள்வி, நாம் ஏன் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம்? நாம் ஏன் கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் என்று இன்றைக்கு நாம் கேட்டோமானால் பலர் பலவிதமான பதில்களை சொல்லலாம். ஒருவர் சொல்கிறார், நாங்கள் பரம்பரையாக கிறிஸ்தவர்கள், எங்கள் தாத்தா பாட்டி காலத்திலிருந்து நாங்கள் கிறிஸ்தவர்கள். இன்னொருவரிடம் கேட்டால், என்னுடைய மனைவி கிறிஸ்தவள், கிறிஸ்தவ மதத்திலே திருமணம் செய்வதற்காக நான் கிறிஸ்தவ மதத்திற்கு வந்தேன். சிலர் சொல்லலாம், நான் வறுமையிலே கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன், சபையில் இருந்து எங்களை ஆதரிக்கிறார்கள், எங்களுக்கு உதவி செய்கிறார்கள், அதற்காக நான் கிறிஸ்தவ மதத்திற்கு வந்திருக்கிறேன் என்று சிலர் சொல்லலாம். சில சமயம் சமுதாயத்திலே அங்கள் மக்கள் ஒடுக்கப்படும் பொழுது கிறிஸ்தவ மதத்திற்கு வந்தால் ஒரு அந்தஸ்து கிடைக்கும் என்பதற்காகவும் சிலர் கிறிஸ்தவ மதத்திற்கு வருவதுண்டு. இப்படி பல காரணங்களுக்காக கிறிஸ்தவ மதத்திற்கு வரலாம். என்னுடைய 2வது கேள்வி, நாம் எல்லாம் விசுவாசிகள் என்று அழைக்கப்படுகிறோம் இல்லையா? பிலீவர்ஸ். யாரை விசுவாசிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். எதற்காக நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம்? தேவன் எனக்கு அநேக ஆசீர்வாதங்களை தந்திருக்கிறார், தேவன் எனக்கு அநேக ஐஸ்வர்யங்களை தந்திருக்கிறார், அதற்காக நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். நான் பலவீனப்பட்டு உடல் நலம் சரியில்லாமல் இருந்தேன், என்னுடைய பலவீனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து எனக்கு சுகமளித்தார், இயேசு சுகமளிக்கிறவர் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லலாம். சிலர் சொல்லலாம், அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் இயேசு கிறிஸ்து செய்கிறார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் என்று. குடும்பத்திலே அநேக பிரச்சனைகள், பணப்பிரச்சனை, சோர்வுகள், இவைகளிலிருந்து இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறார், அவர் விடுதலை அளிக்கிற தேவன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சிலர் சொல்லலாம். பிள்ளைங்கள்ட்ட கேட்டா, கடவுள் எனக்கு நல்ல ஒரு படிப்பையும் ஞானத்தையும் தருகிறார், அதற்காக நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இப்படி பலவிதமான ஒரு காரணங்களை நாம் சொல்லலாம். தேவன் நம்மை அழைத்த அழைப்பின் உண்மையான நோக்கம் என்ன? 1 யோவான் 5வது அதிகாரம் 13வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று நீங்கள் அறியவும். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம், நம்மில் எத்தனை பேர் இந்த ஒரு காரியத்தை நாம் அறிந்திருக்கிறோம்? உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, உங்களுக்கு பரலோக வாழ்க்கை ஒன்று உண்டு, உங்களுக்கு அழியாத ஒரு வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை நம்மில் எத்தனை பேர் அறிந்திருக்கிறோம்? அப்படி என்றால் இந்த உலக வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை வேதம் சொல்லுகிறது, இந்த உலக வாழ்க்கை புல்லுக்கு சமானமான ஒரு வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும். மோசே அங்கே தெளிவாக சொல்லுகிறார். 90வது சங்கீதத்தை நாம் வாசித்தோமானால் 10ஆம் வசனத்திலே, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருடம், பலத்தின் மிகுதியால் அது 80 வருடம், அதுல மிஞ்சினது வருத்தமும் சஞ்சலமுமே. இந்த உலக வாழ்க்கையிலே நமக்கு வருத்தமும் சஞ்சலங்களும் அங்கே உண்டு. இயேசு சொல்லுகிறார், அநேக உபத்திரவங்கள் உண்டு. இந்த உலகத்திலே
நமக்கு அநேக பிரச்சனைகள் உண்டு. இந்த உலகத்திலே அநேக இழப்புகள் உண்டு. இந்த உலகத்திலே அநேக ஆபத்துகள் உண்டு. ஒரு நிலையற்ற ஒரு வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை. ஆனால் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நித்திய ஒரு வாழ்வை தருகிறார். அது எப்படிப்பட்ட வாழ்க்கை? அந்த நித்திய ஜீவன் அது பரலோக ராஜ்யத்திலே இயேசு கிறிஸ்துவோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை அவர் நம்மை தெரிந்து கொண்ட அனைவருக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு அவர் தருகிறார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். இந்த பரலோக வாழ்க்கை, இந்த நித்திய ஜீவன் எப்படிப்பட்டது? அங்கு மரணம் இல்லவே இல்லை. இந்த பரலோக வாழ்க்கை அங்கு நமக்கு பயம் இல்லவே இல்லை. ஆபத்துகள் அங்கு இல்லை. பேரழிவுகள் அங்கே இல்லை. பிரச்சனைகள் அங்கு இல்லை. கவலைகள் அங்கு இல்லவே இல்லை. வேதனைகள் அங்கு இல்லை. குடும்ப பிரச்சனை அங்கு இல்லவே இல்லை. அங்கு என்ன உண்டு? இயேசு கிறிஸ்துவின் அன்பு உண்டு. அங்கு என்ன உண்டு? இயேசு கிறிஸ்துவின் அரவணைப்பு அங்கே உண்டு. தேவாதி தேவனோடு அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நாம் அந்த தேவாதி தேவனோடு அவருடைய பரிசுத்தவான்களோடு வாழ்கிற ஒரு நித்திய 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 வாழ்க்கை, ஒரு பரிசுத்த ஒரு வாழ்க்கை. சர்வ வல்லவருடைய அங்க நிழலில் தங்குகிற ஒரு பெரிய ஒரு சாக்கியம், ஒரு பாக்கியம். அங்கே ராக்காலம் இருப்பதில்லை. அங்கே சூரியன் வேண்டுவதில்லை வெளிச்சம் கொடுப்பதற்கு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவே அங்கு பிரகாசிக்கிற அவர் ஒளியாக அங்கே இருக்க போகிறார். அந்த பரலோக ராஜ்யத்தின் வெளிச்சம், அதன் பிரகாசம் மிகவும் நிலை உயர்ந்த அங்க ரத்தின கற்களை போலவும் பளிங்கியை போலவும் பளிங்கிக்கு ஒத்த அந்த வஜ்ரக்கல்லை போலவும் இருக்கிறது என்று நாம் புரிகிற பாஷையிலே அங்கே வேதம் தெளிவாக எழுதி இருக்கிறது. அங்கே கொள்வனையும் கொடுப்பனையும் இல்லை. நீங்களும் நானும் அந்த இயேசு கிறிஸ்துவோடு அங்கே தேவதூதர்கள் மத்தியிலே அங்கே வாசம் பண்ணுவோம். தேவன் தாமே நம்மோடு இருந்து நமக்கு தேவனாய் இருப்பார். இந்த உலகத்தில் நாம் பட்ட எல்லா உபத்திரவத்தின் நிமித்தம் வடிக்கப்பட்ட கண்ணீர்கள் யாவையும் அவர் அங்கே துடைப்பார். அங்கே சிங்கம் இல்லை, துஷ்ட மிருகங்கள் அங்கே காணப்படவும் மாட்டாது. அங்கே என்ன உண்டு? ஆனந்த களிப்பு உண்டு. நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் எல்லாம் ஓடி போவும். அது ஒரு இளைப்பாறுதலின் ஓர் இடம் என்று வேதம் தெளிவாக நமக்கு சொல்லுகிறது. இப்படிப்பட்ட இவ்வளவு ஒரு பெரிய ஒரு பாக்கியத்தை சாக்கியத்தை இயேசு கிறிஸ்து இலவசமாக நமக்கு அங்கே தருகிறார். எவ்வளவோ வாக்குத்தத்தங்கள் உண்டு. வீடுகளிலே நாம் வாக்குத்தத்தங்களை போட்டு இருக்கிறோம் இல்லையா? தேவன் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். நீ இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் அவர் உன்னை ஆசீர்வதிப்பார். அவர் உன்னோடு இருப்பார். இந்த ஆண்டுக்கான வாக்குத்தத்தங்களும் உண்டு. மாதத்திற்கான வாக்குத்தத்தங்கள் உண்டு. வாரத்திற்கான வாக்குத்தத்தங்கள் உண்டு. ஒவ்வொரு நாளுக்கான வாக்குத்தத்தங்கள் உண்டு. இங்கே ஒரு நித்திய ஒரு வாக்குத்தத்தத்தை இயேசு கிறிஸ்து தருகிறார். வாசிக்கலாமா? 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை யாராவது சத்தமாக வாசிக்கலாம்? நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். அந்த பரலோக ராஜ்யத்தின் வாழ்க்கையை
இயேசு கிறிஸ்துவோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தருவேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். எத்தனையோ வாக்குத்தத்தங்களை நாம் கேட்டிருப்போம். இந்த ஒரு வாக்குத்தத்தத்தை நாம் மனப்பாடம் செய்யலாமா? எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். சேர்ந்து வாசிப்போம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 25வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். நித்திய எவ்வளவு அருமையான ஒரு வாக்குத்தத்தத்தை இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு தருகிறார். அழிந்து போகிற வார்த்தைகள் அல்ல, அழியாத ஒரு மிக பெரிய ஒரு வாக்குத்தத்தம் தான் இந்த ஒரு வாக்குத்தத்தம். அதற்காகவே நம்மை அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். இந்த உலகத்திலே நன்மைகள் தேவைதான். ஆனால் இன்றைக்கு இந்த ஒரு டெம்பரரி வாழ்க்கைக்காக மட்டும் இன்றைக்கு நாம் அநேக இயேசு கிறிஸ்துவை அங்கே தேடுகிறவர்களாக இருக்கின்றோம். இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் அங்கே இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்களாக இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நாம் இருக்கின்றோம். அங்கே பரலோக ராஜ்யத்திலே இயேசு கிறிஸ்துவோடு வாழ்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு சாக்கியம் இருக்கிறது என்பதை அறியாமல் வாழ்கிற இன்றைக்கு எத்தனையோ கிறிஸ்தவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனால் வேதத்தின் மூலமாக தேவன் நமக்கு தெளிவாய் உணர்த்துகிற காரியம், உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அந்த நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதை அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம் என்று வேதம் இங்கே நமக்கு தெளிவாக இங்கே நமக்கு சொல்லுகிறது. ஆனால் இந்த உலக நன்மைக்காக மட்டும், இந்த உலக காரியங்களுக்காக மட்டும் நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் தேடிக்கொண்டு இருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கும் தெரியுமா? கொரிந்தியருக்கு எழுதின 1வது நிருபம் 15வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 15:19வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? 1 கொரிந்தியர் 15:19. இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாய் இருப்போம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இம்மைக்காக மாத்திரம், இந்த உலக ஆசீர்வாதங்களுக்காக மட்டும் நாம் இயேசு கிறிஸ்துவை தேடுகிறவர்களாக இருப்போமானால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் எப்படி இருப்போமா? பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக நாம் இருப்போமா? உலக ஆசீர்வாதம் தேவைதான். இந்த உலகத்திலே சுகம் தேவைதான். இயேசு கிறிஸ்து தருகிறார். ஆனால் இந்த உலக நன்மைகளுக்காக மட்டும், இந்த உலகத்தில் காண்கிற இந்த அற்புதங்களுக்காக, அதிசயங்களுக்காக மட்டும் நாம் இயேசு கிறிஸ்துவை அங்கே நாம் தேடுகிறவர்களாக நாம் இருப்போமானால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். ஏனென்றால் அங்கே மறுமையிலே நித்திய ஜீவன் ஒன்று உண்டு என்பதை மறந்து நாம் வாழ்வோம். அந்த நித்திய ஜீவனை இழந்து போனோமானால் எப்படிப்பட்ட ஒரு காரியம் உண்டு தெரியுமா? அக்கினியும் கந்தகமும் எரிந்து கொண்டிருக்கிற எரி நரகத்திலே அங்கே சாத்தானோடு தள்ளப்பட்டு போவோம். இயேசு கிறிஸ்துவோடு வாழ்கிற அந்த ஒரு வாழ்க்கையை நீங்களும் நானும் இழந்து போனோமானால் எரி நரகத்திலே அக்கினியும் கந்தகமும் எரிந்து கொண்டிருக்கின்ற ஒரு வேதனை நிறைந்த மகா பயங்கரமான ஆபத்தான ஒரு பாதாள குழிக்குள்ளே அல்லவா தள்ளப்படுவோம். மறுமையிலே நித்திய ஜீவன் ஒன்று உண்டு. அதை
நான் உங்களுக்கு இலவசமாக தருகிறேன் என்று இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்தை எடுத்துக்கொண்டோமானால் அங்கே இயேசு கிறிஸ்து அங்கே வியாதியஸ்தரிடத்தில் அநேக அற்புதங்களை செய்தார். திரளான ஜனங்கள் அங்கே அதை கண்டபடியால் அநேக அவர்களுக்கு பின் சென்றார்கள். அங்கே நடந்தது என்ன? அங்கே இயேசு கிறிஸ்து போகிறார். அங்கே அவரை தேடி மக்கள் கூட்டம் ஓடுகிறது. கூட்டமாக ஓடுகிறார்கள். ரபி, நீர் எங்கே போனீர்? தீர்க்கதரிசியே, எங்கே போனீர்? இயேசுவே, உம்மை பின் சென்று வருகிறோம். மக்கள் கூட்டமாக ஓடினார்கள். அங்கே இயேசு கிறிஸ்து ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு அதிகமானவர்கள் அங்கே போஷிக்கப்பட்டார்கள். மக்கள் கூட்டம் கேட்க வேண்டுமா? கூட்டம் அலை மோதுகிறது. அவர் இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு போனால் அங்கேயும் கூட்டம் பின்தொடர்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் உள்ளத்தை பார்க்கிற தேவன். இந்த கூட்டத்தை கண்டு அசந்து விடுகிற தேவன் அல்ல. வாசிக்கலாமா ஒரு அழகான ஒரு வசனம்? யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 26வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள். எங்க ஊர் பாஷையில சொன்னோம்னா இந்த கூட்டத்துக்கு பேர் என்ன கூட்டம் அப்படின்னா சாப்பாட்டு கூட்டம். இந்த உலக நன்மைகளுக்காக மட்டும் நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் தேடுகிறவர்களாக இருப்போமானால், இந்த உலக ஐஸ்வர்யங்களுக்காக மட்டும் நித்திய ஜீவனை மறந்து இந்த உலக அற்ப ஒரு காரியங்களுக்காக மட்டும் நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் தேடுகிறவர்களாக நாம் இருப்போமானால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக நாம் இருப்போம் என்று வேதம் தெளிவாக சொல்கிறது. அடுத்த வசனத்துல தேவன் எதை தேட வேண்டும் என்று சொல்கிறார். வாசிக்கலாம் 27வது வசனம். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பியுங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பா. இயேசு கிறிஸ்து இந்த வசனத்திலே மிகவும் தெளிவாக அங்கே சொல்லுகிறார். எதற்காக நாம் இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டுமா? நித்திய ஜீவன் வரைக்கும் அங்கே அவர் நித்திய ஜீவனுக்காக அங்கே இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாயிருக்கிறேன். ஜீவ அப்பம் நானே. என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனுக்கு நான் ஜீவ தண்ணீரை நான் கொடுப்பேன். ஜீவ அப்பம் நானே என்கிறார். ஆனால் இந்த சாப்பாட்டு கூட்டம் என்ன சொல்லுச்சு தெரியுமா? 6வது அதிகாரம் 60வது வசனத்தை வாசிக்கலாமா? இது கடினமான உபதேசம். எது கடினமான உபதேசம்? நித்திய ஜீவனை குறித்தான உபதேசம். இயேசு கிறிஸ்து ஜீவ அப்பம் நானே என்று சொல்லுகிற உபதேசம் இந்த சாப்பாட்டு கூட்டத்துக்கு எப்படிப்பட்ட உபதேசமா இருந்ததாம்? கடினமான உபதேசம். இது கடினமான உபதேசம். நடந்தது என்ன? 66வது வசனத்தை வாசித்தோமானால் அங்கே அநேக பின்வாங்கி போனார்கள். ஏனென்றால் இன்றைக்கு இந்த உலக நன்மைக்காக மட்டுமே இயேசு கிறிஸ்துவை தேடுகிற கிறிஸ்தவர்களாகிய அநேகருக்கு இந்த நித்திய ஜீவனை குறித்தான உபதேசம், அந்த பரலோக ராஜ்யத்தை குறித்தான உபதேசம் கடினமான உபதேசமா இருப்பதினால் இன்றைக்கு இவைகளை விட்டு அங்கே பின்வாங்கி
பின்வாங்கி போகிறவர்கள் அநேகம் பேராய் இருக்கிறார்கள். தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, அழிந்து போகிறதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. இந்த உலகத்திலே அழிந்து போவதற்காக மட்டும் அவர் தெரிந்து கொள்ளவில்லை. இந்த உலகத்தை விட்டு கடந்து அங்கே நரகத்தில் விழுவதற்காக தேவன் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. அவருடைய சாயலில் படைக்கப்பட்ட நாம் அந்த தேவாதி தேவனோடு வாசம் பண்ணுவதற்காகவே அவர் உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டார். அதற்காகவே அவர் கல்வாரி சிலுவையிலே அவர் மரிக்கின்றார். ஆனால் இன்றைக்கு மக்களுக்கு தேவை என்ன தெரியுமா? புகழ், பணம், பதவி. அதற்காக அங்கே தேடி ஓடுகிறவர்களாக காணப்படுகிறோம். இன்றைக்கு திருச்சபையிலே சாபத்தை குறித்தோ அக்கிரமத்தை குறித்தோ கடிந்து பேசுகிற ஊழியர்கள் அவசியம் இல்லை. ஆனால் விபச்சாரக்காரனுக்கும் அநியாயக்காரனுக்கும் அங்கே ஆசீர்வாதத்தை அள்ளி அள்ளி வழங்குகிற மக்களுக்கு கூட்டம் கூட்டமாக கூடுகிறோமே. திருச்சபையே, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அநியாயக்காரன் அங்கே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. விபச்சாரம் பாவம், குடி பாவம். குடிக்கிறவன் தரித்திரனாவான், விபச்சாரக்காரன் தரித்திரனாவான். ஆனால் காணிக்கையை அள்ளி அள்ளி கொடுத்தால் உனக்கு ஆசீர்வாதம் என்று சொல்லுகிற அந்த மக்களுக்கு கூட்டம் கூட்டமாக இன்றைக்கு நாம் போய் கூடுகிறோமே தேவனுடைய திருச்சபையே. காரணம் என்ன தெரியுமா? அவர்களை குறித்து இங்க வேதம் நமக்கு அங்கே தெளிவாக சொல்லி இருக்கிறது. 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 3-4 வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? ஏனெனில் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனது இல்லாமல் சேவித்தின உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற ஊழியர்களை அங்கே தெரிந்து கொள்கிறார்கள் என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. கடிந்து போதிக்கிற போதனை நமக்கு அவசியம் அல்ல. சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். இங்கே வேதம் தெளிவாக ஒரு தீர்க்க தரிசனமாக இந்த ஒரு காரியத்தை சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு திருச்சபையின் பிள்ளைகளாகிய நாம் அநேக செவி தின உள்ளவர்கள் ஆகி இந்த கடினமான உபதேசத்தையும் நித்திய ஜீவனுக்கு அடுத்தான உபதேசங்களையும் கேட்க மனதில் ஆதவர்கள் ஆகி நமக்கு விருப்பமான ஒரு காரியங்களை போதிக்கிற அங்கே ஊழியர்களை தேடி தேடி ஓடுகிறவர்களாக இருக்கிறோம். இதனால் மிக பெரிய ஒரு ஆபத்து இருக்கிறது. நித்திய ஜீவனுக்கு ஏதுவான அங்கே வசனங்களோ, பாவ மன்னிப்புக்கு ஏற்ற வசனங்களோ, பாவத்தை கண்டித்து உணர்த்துகிற அந்த உபதேசங்களோ நமக்கு தேவையில்லை என்று இன்றைக்கு நாம் ஒதுங்கிக் கொள்வோமானால் இன்றைக்கு அதனால் நடக்கிற ஆபத்து என்ன? சாத்தான் அங்கே எளிதாக உள்ளே புகுந்து விடுகிறான். தேவ பக்தியை ஆதாய தொழிலாக எண்ணுகிற அநேகரை அங்கே உள்ளே அனுப்புகிறான். இன்றைக்கு அநேக கிரிமினல்களும் பிராடுகளும் அங்கே உள்ளே நுழைந்து விட்டார்கள். பணம் சம்பாதிக்கும் நோக்கத்திலே ஆட்டு தோலை போத்திய ஓநாய்கள் போன்று இன்றைக்கு அநேக உள்ளே நுழைந்து விட்டார்கள். ஏனென்றால் செவித்தின உள்ளவர்களாகிய திருச்சபையின் மக்களுக்கு என்ன தேவை என்பதை அவர்களுக்கு தெளிவாக புரிந்து கொண்டு தைரியமாக அங்கே தெருக்களில் வலம் வருகிறார்கள். தீர்க்க தரிசன வசனங்கள் அங்கே இல்லாததினால், தீர்க்க தரிசன வசனங்களை அங்கே போதிக்காததினால் இன்றைக்கு நிலைமை எப்படி ஆகியிருக்கிறது என்றால், குறி சொல்லுகிறவனும் பாகாலை கொண்டு தீர்க்க தரிசனம் சொல்லுகிறவனும் இன்றைக்கு தீர்க்க தரிசிகள் என்கிற போர்வையில் உள்ளே புகுந்து விட்டார்கள். வேதனையான விஷயம். சாத்தான் அங்கே தெளிவாக ஆட்களை அனுப்புகிறான். வேதம் தெளிவாக சொல்லி இருக்கிறது,
திருச்சபையின் பதவிகளுக்கு ஒரே மனைவியுடைய புருஷனா இருக்கிறவன் அங்கே அவசியம் என்று, குடிகாரனா இருக்கக்கூடாது என்று அங்கு வேதம் சொல்லி இருக்கிறது. அடிக்கிறவனும் சண்டை பண்ணுகிறவனுமா இருக்கக்கூடாது என்று வேதம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ரவுடிகளையும் குண்டர்களையும் குடிக்கிறவனையும் பொம்பளை பொறுக்கிகளையும் அல்லவா இன்றைக்கு திருச்சபையின் பதவிகளுக்குள்ளே அங்கே சாத்தான் எளிதாக ஊடுருவ செய்து விட்டான். காரணம் என்ன? திருச்சபையே காரணம் என்ன? இன்றைக்கு திருச்சபை மக்களாகிய நாம் சேவி சினம் உள்ளவர்கள் ஆகி இங்க உண்மையான சத்தியத்திற்கு செவி கொடாமல் கட்டு கதைகளுக்கு சாய்ந்து போன காரணத்தினால் தானே இன்றைக்கு நித்திய ஜீவனை குறித்தான செய்திகள் இல்லையே, ஜீவ அப்பத்தை குறித்தான அந்த செய்திகள் இல்லையே, ஜீவ தண்ணீரை குறித்தான செய்திகள் இல்லையே, ஜீவ கிரீடத்துக்கான செய்திகள் அங்கே இல்லையே. ஒவ்வொருவருடைய பிள்ளை, தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய பெயர்களும் அங்கே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. அந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவர்கள் அந்த தேவனோடு அந்த பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பார்கள். வேதம் தெளிவாக சொல்லியிருக்கிறது. ஜீவ புஸ்தகத்தை குறித்தான ஒரு செய்திகள் மருந்துக்கு கூட இன்றைக்கு இல்லையே. தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, தேவன் உங்களை எதற்காக அழைத்திருக்கிறார், என்ன நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறார் என்பதை இன்றைக்கு புரியவில்லையா? நித்திய ஜீவனை பெறுவதற்காகவே, அந்த பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதற்காகவே தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அதற்காகவே தேவன் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நாம் என்ன நினைக்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை தோறும் அங்கே ஆலயத்திற்கு வந்தால் நாம் நீதிமான்கள் என்று போதனைகள் இருக்கிறது. நீ 10% தசம பாகத்தை இங்கே கொண்டு செலுத்தினால் நீ நீதிமான். அர்த்தம் புரிகிறதோ இல்லையோ, பற்பல பாஷைகளை நீ பேசினால் நீதிமான் என்று சொல்லுகிற போதனைகள் அல்லவா வேதம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. மனிதர்கள் யாரும் நீதிமான்கள் அல்ல. மனிதனாக பிறந்த எவரும் நீதிமான்கள் அல்ல. எல்லோரும் பாவிகள். காணிக்கை கொடுக்கிறேனே, நான் நீதிமான் இல்லையா? ஊழியங்களை தாங்குகிறேனே, நான் நீதிமான் இல்லையா? வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 64வது அதிகாரம் 6வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? ஏசாயா 64:6. எங்களுடைய நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தைகள் போல் இருக்கிறது. நம்முடைய நீதிகள் எல்லாம் தேவனுக்கு முன்பாக அழுக்கான கந்தைகள் போல் அல்லவா இருக்கின்றது. எதை குறித்து நாம் நீதிமான்கள் என்று தேவனுக்கு முன்பாக நாம் பெருமை பாராட்ட முடியும்? வேதம் தெளிவாக சொல்லுகிறது. மனிதனாக பிறந்த எல்லோரும் பாவிகள். நீங்களும் நானும் பாவிகள். தேவனுடைய சமூகத்திற்கு முன்பாக நிற்க தகுதி இல்லாதவர்கள். நீங்களும் நானும் அங்கே மரண வேதனை படுகிற அந்த அக்கினியும் கந்தகமும் எரிந்து கொண்டிருக்கிற அந்த ஒரு வேதனை நிறைந்த இடத்திலே நித்திய காலமாக தள்ளப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக, உங்களுக்காக, எனக்காக அவர் பரத்தை விட்டு இறங்கி இந்த பூமிக்கு வந்து அவர் மனிதனாக பிறந்து உங்களுக்காக, எனக்காக, நாம் செய்த எல்லா பாவங்களுக்காக அவர் அங்கே கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்துகிறாரே. தேவனுடைய பிள்ளைகளே, அதன் அர்த்தம் புரியவில்லையா? வேதம் தெளிவாக சொல்லுகிறது. அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் சிந்திய ரத்தத்தினால் மட்டுமே நமக்கு மீட்பு என்று. இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோம். ஆசீர்வாதங்களுக்காக விசுவாசிக்கிறோம். நல்லதுதான், ஆசீர்வாதங்கள் கிடைக்கும், நான் தவறு என்று சொல்லவில்லை. இந்த உலகத்தில் பிரச்சனைகள் உண்டு, அதற்காக நாம் இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிக்கிறோம். தவறு அல்ல, விசுவாசிக்க வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்து அவர் சமாதான பிரபு.
ஆலோசனைகள் அவசியம். அவர் ஆலோசனை கர்த்தா. அதற்காக நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய தழும்புகளால் குணம் ஆகிறோம். அவசியம், சுகம் அவசியம். அதற்காக நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். ஆனால் இதற்காகவே மட்டுமே நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அந்த நித்திய ஜீவனை இழந்து போவோமானால் எல்லா மனுஷரை பார்க்கிறோம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக நாம் இருந்து விடுவோமே. தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் தெளிவாக சொல்லி இருக்கிறது, ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் அவசியம் என்று. ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம். தலைவலிக்கான விசுவாசம் தலைவலியை குணப்படுத்தலாம். வைத்த வலிக்கான விசுவாசம் வைத்த வலியை குணப்படுத்தலாம். ஆனால் இம்மைக்கான இந்த விசுவாசம் நித்திய ஜீவனை பெற்று தர முடியாது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நான் பாவிகள் என்று நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். அந்த தேவனிடத்தில் பாவிகளுக்கு மன்னிப்பு உண்டு என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த தேவனிடத்தில் நாம் செல்லும் பொழுது அவர் மன்னிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் மன்னிக்கிற தேவன். கல்வாரி சிலுவையிலே சிந்திய அந்த ரத்தத்தினால் அவர் கழுவ வல்லவராய் இருக்கிறார். அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் மாத்திரம் அவருடைய பிள்ளைகள் என்கிற அங்கே முத்திரையை நாம் பெற முடியும். அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவிகார ஆவியை தந்து அவர் உள்ளத்தில் வந்து வாசம் பண்ண அவர் ஆயத்தமாய் இருக்கிறார். தேவ ஜனமே, அவருடைய பிள்ளைகள் என்கிற ஒரு புத்திர சுவிகார ஆவியை பெற்று நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஒரு வாழ்க்கையை அவருடைய வருகை மட்டும் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்தோமானால் நமக்கு என்ன கவலை, நமக்கு என்ன பிரச்சனை? கவலைப்பட வேண்டாம். வேதம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. தேவன் தெளிவாக சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஆனால் இம்மைக்காக மாத்திரம் நித்திய ஜீவனை மறந்து, பரலோக ராஜ்ய வாழ்க்கையை மறந்து, நியாய தீர்ப்பை மறந்து, இம்மைக்காக மாத்திரம் நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களாக நாம் இருப்போமானால் எல்லா மனுஷரை பார்க்கிறோம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம். நித்திய ஜீவனை அழிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். எத்தனை பேருக்கு இந்த நித்திய ஜீவனை தருகிற இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தேவை? கண்களை மூடுவோம். யாவரும் எழுந்து நிற்கலாம். யாவரும் எழுந்து நிற்போம். கண்களை மூடுவோம். யாரும் ஒருவர் வேடிக்கை பார்க்க வேண்டாம். கண்களை மூடலாம். எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடலாம். யாரும் வேடிக்கை பார்க்க வேண்டாம். தேவன் அசைவாடுகிறார். தேவன் இந்த இடத்திலே உள்ளாகுகிறார். தேவன் எதற்காக உங்களை படைத்தார் என்கிற அந்த ஒரு உண்மையான சத்தியத்தை இன்றைக்கு நீங்கள் கேட்டீர்கள். தேவன் எதற்காக அவருடைய சாயலில் உங்களையும் என்னையும் படைத்தார் என்பதை இங்கே வேதத்தில் நாம் பார்த்தோம். அந்த தேவாதி தேவனோடு அந்த பரலோக ராஜ்யத்திலே அவரோடு வாழ்வதற்காகவே தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் என்று வேதம் தெளிவாக சொல்லி இருக்கிறது. இன்றைக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? உங்கள் இருதயத்தை நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களா? உங்கள் இருதயத்தை தேவனுக்கு நீங்கள் திறந்து கொடுப்பீர்களா? ஏனென்றால் தேவன் சொல்கிறார், இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு திறந்தால் நான் வந்து வாசம் பண்ணுவேன் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. உங்கள் இருதயத்தை திறந்து நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுத்தீர்களானால் அந்த இயேசு கிறிஸ்து உங்கள் இருதயத்திலே வர அவர் வல்லவராய் இருக்கிறார். அதற்கு தடையாக உங்களிடத்தில் பாவங்கள் உண்டானால் அதை இப்பொழுதே நீங்கள் அறிக்கையிடுங்கள். இயேசு கிறிஸ்து உங்களை மன்னிக்கிறவராக இருக்கிறார். அவர் சாபத்தை அவர் நீக்குகிறவராக இருக்கிறார். அக்கிரமத்தையும் சாபத்தையும் மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் விலக்குவதற்கு அவர் வல்லவராக இருக்கிறார். ஐயா, எனக்கு இந்த உலகத்திலே பிரச்சனைகள் உண்டு, தேவைகள் உண்டு, கவலைப்படாதீங்கம்மா. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள்.
முதலாவது அந்த நித்திய ஜீவனை தேடுங்கள். அதற்காக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசியுங்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். வாக்குத்தத்தம் செய்தவர் அவர் வாக்கு மாறாதவர். ஆனால் துன்மார்க்கத்தில் நாம் ஜீவித்துக் கொண்டு அங்கே ஆசீர்வாதத்தின் நன்மைகளையும் எதிர்பார்த்து கொண்டே இருந்தோமா, இது தவறான ஒரு இடம். தேவனுக்கு உங்கள் இருதயத்தை நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்களானால் தேவன் உங்கள் எல்லா பாவங்களையும் மன்னிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். அவர் கிருபை நிறைந்த தேவன். அவர் கிருபை நிறைந்த தேவன். நம்முடைய நீதியினால் அல்ல, நம்முடைய நீதியினால் ரட்சிக்கிறவர் அல்ல, அவருடைய கிருபையினால் மகா இரக்கங்களினால் அவர் ரட்சிக்கிற தேவன். எத்தனையோ பாவங்கள் செய்தோம். அன்றைக்கே அடிபட்டிருந்தால், அன்றைக்கே அவர் தண்டனை கொடுத்திருந்தால், இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோடு நிற்க முடியுமா? தேவனுடைய கிருபையை சற்று எண்ணி பார்ப்போம். தேவனுடைய பிள்ளைகளே, அவர் நமக்காக இலவசமாக அந்த ஒரு பரலோக ராஜ்யத்தை அவர் வாசம் பண்ணுகிறார். அந்த ஒரு வாசஸ்தலத்தை வைத்திருக்கிறாரே, அது இல்லை என்றால் நீங்கள் நானும் போக வேண்டிய இடம் அக்கினியும் கந்தகமும் எரிந்து கொண்டிருக்கிற நரகம். அந்த ஒரு கிருபையை சற்று சிந்தித்து பார்ப்பீர்களா? உங்களை தேவனுக்கு ஒப்பு கொடுத்தீர்களானால் தேவன் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஒருவேளை இந்த தினத்திலே தேவன் இந்த வார்த்தைகளோடு உங்களோடு பேசி இருந்தாரானால், உங்கள் ஆத்மாவை நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்க இன்றைக்கு தயாராக இருந்தால், நான் சொல்லுகிற இந்த ஜெபத்தை என்னோடு நீங்கள் சேர்ந்து சொல்லலாம். கட்டாயம் அல்ல. உங்களை நீங்கள் உண்மையா இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுக்கிறவர்களா இருந்தால் மட்டும் என்னோடு சேர்ந்து இந்த ஜெபத்தை சொல்லுங்கள். அன்புள்ள இயேசப்பா, நான் பாவி, என் பாவத்தை மன்னிங்கப்பா. உம்மை விசுவாசிக்கிறேன். எனக்காக, என் பாவங்களுக்காக, என் அக்கிரமங்களுக்காக கல்வாரி சிலுவையிலே எனக்காக நீங்கள் ரத்தம் சிந்தினீங்க. அதை விசுவாசிக்கிறேன்ப்பா. அந்த ரத்தத்தினால் என்னை கழுவுங்கப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா, என்னை உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. உம்முடைய வருகையிலே குற்றமற்றவனாக காணப்பட என்னை வழி நடத்துங்கப்பா. உம்முடைய சத்திய வசனம் என்னை வழி நடத்தட்டும். என்னை ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென்.